பட்டிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்றைய காலத்திற்கு ஏற்ப ஒரு ஆப்டான தலைப்பு தான் கொடுத்துருக்காங்க. தலைப்பு கொடுத்தவங்களுக்கே டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஏதோ ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அதனால இப்படி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. அல்ஹம்துலில்லாஹ். ஆலிமாக்கள் அதிகம் ஒழுக்கத்திலா அமலிலா அப்படின்ற தலைப்பு தான் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு சில பேர் தான் ஆலிமா படிச்சிருப்பாங்க, உஸ்தாத் இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நம்ம பாடம் கற்பிப்போம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் கல்வி ஞானத்தை கொடுக்கணும். ஒரு வீட்லயே 2-3 ஆலிமாக்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க இஹ்லாஸோட படிக்கிறாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். இப்ப ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, நான் அம்மா அப்பாவுக்காக நான் ஆலிமா கோர்ஸ் படிக்கிறேன், எங்க அம்மா அப்பா ஆசைப்பட்டாங்க அதனால ஆலிமா கோர்ஸ் படிக்கிறேன்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த கோர்ஸ் எடுத்துட்டேன் முடிக்கணும் அப்படின்றதுக்காக படிக்கிறாங்க. ஒரு சில பேர் படிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் தாவா செய்யறாங்க. ஆனா அதை அவங்க ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னா அங்க கேள்விக்குறிதான். அல்ஹம்துலில்லாஹ் அவங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கும் தாவா பண்ணிக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற சிஸ்டர்ஸ் தான் இன்னைக்கு நம்ம மத்தியில பேச வந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நான் ரொம்ப ஆவலா இருக்கேன், நீங்களும் ஆவலா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த பட்டிமன்றம் பாக்குறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆலிமாக்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது அமல் தான் அப்படின்னு பேசுறதுக்கு நம்ம இஷா சிஸ்டர் வந்திருக்காங்க. அவங்க பொழிச்சலூர்ல இருந்து வந்திருக்காங்க. ரொம்ப மிகவும் பொங்கி வந்திருக்காங்க. அதிகமா கவனம் செலுத்த வேண்டியது அமல் தான் அப்படின்ட்டு. வாங்க இஷா சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மது வ அலா அலிஹி வஸ்ஸஹபீன் அஜ்மைன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாய் என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்று எனக்கு நடுவர் கொடுத்ததில் நான் ஆதரித்து பேச போவது ஆலிமாக்களுக்கு அமல்கள் முக்கியம் என்ற தலைப்பில்தான். அமல்கள் என்பது எப்போதும் அல்லாஹ்விடத்தில் எண்ணங்களை வைத்துதான். அது ஏற்றுக்கொள்ளப்படுவதும் மறுக்கப்படுவதும் அல்லாஹ்விடத்தில் எண்ணங்களை வைத்துதான். நம்ம எண்ணங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வே நாடி இருக்குமேயானால் அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இன்று பரபரப்பா ஓடிக்கொண்டிருக்கும் இந்த உலக வாழ்க்கையில அமல் என்று என்ன கேட்டா, அமலா அப்படி என்னால் என்றும் என்ற கேட்க நிலைமை வந்துவிட்டன. நம்ம அமல்கள் எல்லாம் மறந்துட்டு இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னாடி அடிமையா ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்ன சேர்த்து கொண்டு போக போகிறோம்? இன்னும் நம்மில் சிலர் ஏதேனும் பெரிய அமலை செய்தால்தான் அல்லாஹ்விடத்தில் அது அமலாக ஏற்றுக்கொள்ளும் என்று தவறான சிந்தனையில் இன்று சிந்தித்துக் கொண்டிருக்காங்க நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லை, அமல் நம் தினசரி வாழ்க்கையில் நம் நல்ல காரியங்களை செய்தால் கூட அமலில் தான் சேரும். இதோ எளிதான அமல்கள் இதோ உங்களுக்கு முன்னால்: தொழுகை, திக்ர், சலாம் கூறல், தர்மம், பொன்முறுவல் செய்தல், உறவினர்களிடம் அனுசரித்து போவது, பிறரிடம் கோபம் கொள்ளாமல் இருப்பது, நல்ல வார்த்தைகளை பேசுவது, குர்ஆன் ஓதுதல். இதற்கெல்லாம் உதாரணமாக தொழுகை. தொழுகையே சொர்க்கத்தின் திறவுகோல். அல்லாஹ்விடத்தில் தொழுகை ஒன்று கடமையான ஃபர்லான அமல்கள். அதனை நாம் மறைக்கவும் முடியாது, மறக்கவும் கூடாது. என்ன சரியா நடுவர் அவர்களே? தொழுகை இப்போ நம்ம டெய்லியும் 5 வேளை தொழுறோமா? கிடையாது. எல்லாரும் இந்த பிஸியான வாழ்க்கையில போயிட்டே இருக்கும். ஆனா நம்ம 5 வேளை தொழுதாலே அதுவே அல்லாஹ் இடத்துல பெரிய அமல் தான். சலாம் கூறல். இன்னைக்கு எளிமையான சலாமை விட்டுட்டு ஹாய், ஹலோ, பாய்ன்னு சொல்லிட்டு இந்த மாடர்ன் உலகத்துல போயிட்டு இருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், சரியாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்ன எளிய வார்த்தையில நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு நன்மைகளை உள்ளடக்கி வைக்கலாம். தர்மம் நம்ம செல்வத்தை பரிசுத்தமாக்கும். சிறிதளவு பேச்சம்பழை கீற்றை கொடுத்தாவது தர்மத்தை நிலைநாட்டுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பொன்முறுவல் செய்தல். இன்று நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம் இது. நம்ம கூட இருக்கிறவங்களோட நம்ம சிரிச்சு பேசுறோமா? இல்ல, எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டு போனையே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம்.
அப்புறம் எங்க அதுவும் ஒரு அமலா சேரும்? நம்ம அதெல்லாம் மறந்துட்டு இந்த போன்லயே முழுகி கிடக்குறோம். இது மட்டும் இல்ல அமல், இதை விட எளிதான அமல்கள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் அல்லாஹ்விடத்துல நற்கூலிய நம்ம கொஞ்சம் கூட கற்பனை பண்ணாததுக்கு தான் இருக்கு. அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். இதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், அல்லாவையும் தூதரையும் நம்பினால் மட்டும் சொர்க்கத்துக்கு செல்ல இயலாது, நல்ல அமல்களும் அவசியம். இதை பற்றி தன் திருமறையில அல்லாஹ் கூறுகிறான், நம்பி நல்ல அமல்களை செய்தால் சொர்க்க சோலையில் நுழைய செய்வார்கள், அதன் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கும், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வின் உண்மையான வாக்குறுதி. பின்பு கபரிலும் மறுமையிலும் நம்மளுக்கு முன்னதாக செல்வது அல்லாஹ்விடத்தில் நாம் செய்த அமல்கள் தான். மஹஷர் மைதானத்தில் நமக்கு கொடையாக நிற்பதும் குர்ஆன் தான். இதனை நம்ம மறந்துவிடக் கூடாது. சகோதர சகோதரிகளே, நாம் செய்த ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்விடத்தில் அன்பையும் நெருக்கத்தையும் ஏற்படுத்தும். அதுவே நம்மளுக்கு சொத்தாக அல்லாஹ்விடத்தில் நிற்கும். இதனால் தான் இன்றைய ஆலிமாக்கள் அமல்கள் முக்கியம் என்று இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளையும் பின்பற்ற சொல்றாங்க. அதனால் தான் இன்றைய விவாதத்தில் அமல்கள் தான் முக்கியத்துவம் என்று என் வாதத்தை முன்வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எதெல்லாம் நல்ல அமல்கள் செஞ்சா நன்மை தரும்ட்டு அழகா சொன்னீங்க விஷால் சிஸ்டர். இந்த நல்ல அமல்கள்லாம் செஞ்சுட்டு அப்படியே போயிடலாம் நினைக்கிறாங்களான்னு தெரியல நம்ம அனிஷா சிஸ்டரு. அப்படிலாம் இல்லை, ஒழுக்கம்தான் அதிகம் கவனம் தேவைன்னு சொல்லிட்டு விழுப்புரத்துல இருந்து சூறாவளி மாதிரி சொல்லிட்டு வந்திருக்காங்க நம்ம அனிஷா சிஸ்டர். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைக்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எங்கள் ஷாஸ் அகாடமியின் ஆசிரியர் பெருமக்களே, எங்கள் அணியினரே, எங்கள் அணிக்கு எதிராக வாதிடுபவரே, நடுவர் அவர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. இன்று நான் உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு, இன்றைய காலகட்டத்தில் ஆலிமாக்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அமலிலா அல்லது ஒழுக்கத்திலா என்ற தலைப்பில் இன்றைய காலகட்டத்தில் ஆலிமாக்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியது ஒழுக்கத்தில் தான் என்று கூறி என் உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். நடுவர் அவர்களே, இன்றைய காலத்துல பெண்கள் பாத்தீங்கன்னா ஆலிமாக்கு படிக்கிறாங்க, முஅல்லிமாக்கு படிக்கிறாங்க, முபல்லிகாக்கு படிக்கிறாங்க, இன்னும் மார்க்க கல்விய படிச்சுட்டு தான் வராங்க. படிச்சு முடிச்சுட்டு மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைக்கிறாங்க. என்னெல்லாம் எத்தி வைக்கிறாங்க? பேச்சோட ஒழுக்கத்தை பத்தி சொல்றாங்க, நடைமுறை ஒழுக்கங்களை பத்தி சொல்றாங்க, பெண்களுக்கான ஒழுக்கங்களை சொல்றாங்க, இன்னும் மார்க்க சட்ட திட்டங்களை எல்லாருக்கும் போதிக்கிறாங்க. மற்றவங்களுக்கு தான் போதிக்கிறாங்களே தவிர அவங்க அந்த விஷயத்துல ஃபாலோ பண்றாங்களா? இல்லவே இல்லை. அல்லாஹ் தன்னோட திருமறையில அழகா சொல்றான். என்னன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு லிமா தகூலூன மா லா தஃஅலூன் கபுர மக்தன் இந்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன். நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள்? நீங்கள் செய்யாததை பிறருக்கு கூறுவது அல்லாஹ்விடத்துல மிகவும் வெறுப்பிற்குரியதா இருக்குன்ட்டு அல்லாஹ் தன்னோட திருமறையில சொல்றான். அப்ப படிச்ச ஆலிமாக்களே இப்படி இருந்தா எப்படி நடுவர் அவர்களே? சிந்திச்சு பார்க்கணுமா? எனக்கு எதிரடி சகோதரி வந்து சொன்னாங்க, அமல்கள் எல்லாம் முக்கியம், அமல்கள் எல்லாம் ஆலிமாக்கள் முன்வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. என்னென்ன அமல்கள்? தொழுகை, நோன்பு, திக்ர் ஓதுறது, ஒருத்தவங்களை பார்த்து புன்முறல் செய்யறது, இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு ஆலிமாக்கு முக்கியமா இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய அவங்க ஒழுக்கம் வந்தாலும் அவங்களுக்கு இருக்கணும். ஒழுக்கம் இருந்தாதான் அவங்க அல்லாஹ்விடத்துல அவங்க செய்யக்கூடிய நல்ல அமல் அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும். இத முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது, ஆலிமாக்கள் வந்து பல விஷயங்களை எத்தி வைக்கிறாங்கன்னு சொன்னேன். அதுல ஆடை ஒழுக்கங்களை பத்தி சொல்றாங்க. ஆடை இறுக்கமா இருக்கக்கூடாது, ஹிஜாப் வந்து ஒழுங்கா பேணணும், ஹிஜாப்ல வந்து அலங்காரத்தை வெளிப்படுத்த கூடாது, இப்படியெல்லாம் சொல்றாங்க. ஆனா அவங்க அந்த விஷயத்துல ஃபாலோ பண்றாங்களா? இல்ல. இப்ப ஒரு மார்க்க சம்பந்தமான இடங்கள்ல பாருங்க, மதரசா, தாவா பண்ணக்கூடிய இடம், பயான் பண்ணக்கூடிய இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஹிஜாப மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லப்படுதோ அந்த அளவுக்கு அவங்களுடைய ஹிஜாப சரியா பேணுவாங்க.
மார்க்கம் இல்லாத இடங்கள்ல பாருங்க, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனா இருக்கட்டும், அவங்க வீட்டு கல்யாண நிகழ்ச்சி, இந்த மாதிரி இடங்கள்ல முழுக்க முழுக்க அவங்களோட அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்களா தான் இருக்காங்க. அல்லாஹ் தன்னோட திருமறையில சொல்றான், தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு, தமது கற்புகளை பேணி கொள்ளுமாறு நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக. அவர்கள் தமது அலங்காரங்களில் வெளியே தெரிபவற்றை தவிர மற்றவற்றை வெளியே தெரிய வேண்டாம்னு சொல்றாங்க அல்லாஹ். அப்ப எதை சொல்றான்? முகம், கை, காலு, இதைத்தானே சொல்றான். அப்ப ஒரு ஆலிமா அவங்க போட்டிருக்க ஆடையில இருக்கிற அலங்காரத்தை விட புர்காக்களையும் ஹிஜாபுகளையும் தான் அவங்கள அலங்காரம் வெளிப்படுத்துறவங்களா இருக்காங்க. அல்லாஹ் அவங்கள பாதுகாக்கணும். நடுவர் அவர்களே, அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க இஸ்லாத்துக்கு புதுசா வராங்க. அவங்களுக்கு நம்ம எதை சொல்லி தருப்போம்? அமல சொல்லி தருவோமா, இல்ல நல்ல ஒழுக்கத்தை சொல்லி தருவோமா? ஒழுக்கத்தை தானே சொல்லி தருவோம். அப்போ ஒரு ஆலிமாக்கு எது ரொம்ப முக்கியம்? ஒழுக்கம் தானே. ஒழுக்கம் இருந்தா தானே அவங்களால நல்ல அமல்களை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லி தர முடியும், அவங்களும் செய்ய முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறந்தவருக்கான இலக்கணத்தை சொல்றாங்க. என்னன்னா, உங்களில் யார் குணத்தால் மிக அழகானவரோ, யார் உங்களுடைய குணத்தால் மிக அழகானவரோ, யாருடைய குணம் மிக அழகாக இருக்கின்றதோ அவர் தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த குணத்தை கற்பிக்க கூடியது எது? ஒழுக்கம் தானே. ஒழுக்கம் தானே ரொம்ப முக்கியம். அப்ப இன்று ஆலிமாக்களுக்கு எது அவசியம்? ஒழுக்கமா அமலா? ஒழுக்கம் தானே. ஆக இன்றைய காலகட்டத்தில் ஆலிமாக்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியது ஒழுக்கமே, ஒழுக்கமே, ஒழுக்கமே என்று கூறி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஒழுக்கத்துல ஹிஜாபை பத்தி கரெக்டா சொன்னீங்க சிஸ்டர். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா அவங்கள ஐடென்டிஃபை பண்றதே அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அந்த மாதிரி இருக்கு இந்த காலகட்டத்துல. ஸோ அந்த ஒழுக்கத்தை எப்படி பேணணும்னு அனிஷா சிஸ்டர் அழகா சொன்னாங்க. டெல்லிக்கு போம்னா சும்மாவா? அல்ஹம்துலில்லாஹ். அப்படிலாம் இல்லாம அழகா ஹிஜாப் அணிந்து அமல் தான் முக்கியம்னு சொல்றதுக்கு நம்ம தன்சிரா சிஸ்டர் வராங்க. வாங்க சிஸ்டர். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளும் சாந்தியும் சமாதானமும் இங்க கூடி உள்ள அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய காலகட்ட ஆலிமாக்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது ஒழுக்கத்திலா அமலிலா என்ற தலைப்பின் கீழ் இன்றைய கட்ட ஆலிமாக்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது அமலில்தான் என்று உறுதியாக பேச வந்திருக்கேன். நடுவர் அவர்களே, அமல்னா என்ன? அமல்னா நல்ல செயல், நல்ல காரியம் என்று பொருள். ஈமானுக்கு அடுத்தபடியாக ஒரு முஸ்லிம் வாழ்க்கையில மிக முக்கியமானதுன்னா அது அமல் தான். அமல்னா தொழுகை, நோன்பு, தர்மம் மட்டும் சொல்ல முடியாது. பாவ மன்னிப்பு தேடுதல், பிறருக்கு உதவி செய்தல், சுண்ணாவை பின்பற்றுதல் நிறைய இருக்கு. வெறும் ஒழுக்கத்தை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன எதிர் அணியினர் அனிஷா சிஸ்டர் சொன்னாங்க, இப்ப பெண்கள்லாம் வந்து ஆலிமாக்கு படிக்கிறாங்க, முபல்லிகாக்கு படிக்கிறாங்க, முபஷிராக்கு படிக்கிறாங்க. ஆமா படிக்கிறாங்க தான். ஆனா அங்க எல்லாம் ஒழுக்கத்தை பத்தி மட்டுமா சொல்லி தராங்க? நிறைய அமல்கள் பத்தியும் தானே சொல்லி தராங்க. அமல்கள் தான் நாளை சொர்க்கத்துல நம்மளுக்கு கை கொடுக்கும். அப்ப அதுதானே ரொம்ப முக்கியம். மேலும் அல்லாஹ் தன் திருமறை குரான்ல சொல்றான், நிச்சயமாக நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிவோருக்கு மன்னிப்பும் மகத்தான கூலியும் உண்டுன்னு சொல்றான். சுபஹானல்லாஹ். இந்த வசனம் மூலம் அல்லாஹ் அமலின் சிறப்பை எப்படி சொல்றான்னு புரிஞ்சுக்கணும். அமல் தான் நாளை மறுமையில நமக்கு கை கொடுக்கும். அமல் தான் நாளை மறுமையில நம்மளுக்கு நல்ல வெகுமதி வாங்கிக்கிட்டோம். வெறும் அறிவுக்கோ ஒழுக்கத்துக்கோ அங்க எந்த மதிப்பும் இருக்காதுல்ல. மேலும் குரான மனனம் செய்யறது ஒரு சிறந்த அமல். அதுக்கு எடுத்துக்காட்டா இப்ப நான் ஒரு ஹதீஸ் சொல்றேன். குரான மனனம் பண்றது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? குரான் மனனம் பண்றது ஒரு சிறந்த அமல். இதுக்கு அப்துல்லா இப்னு அமர் இப்னு அல் அஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் நாளை மறுமையில இம்மையில ஓதுன குரானை ஓதுன்னு சொல்வானா.
நம்ம ஒரு ஆயத்தாக ஓத ஓத சொர்க்கத்துல நம்ம மேல மேல போவோமா. நம்ம எந்த இடத்துல நம்ம மனனம் செய்த குரான் வசனத்தை நிறுத்துறோமோ அந்த அந்த இடம் தான் சொர்க்கத்துல நம்மளோட இடமா. இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம குரான்ல எத்தனை வசனத்தை மனப்பாடம் பண்ணி இருந்திருப்போம். இப்ப சொர்க்கத்துல நம்ம போய் சிறந்த இடத்தை அடையிறதுக்கு எது முக்கியமா இருக்கு? குரான் ஓதுறது ஒரு சிறந்த அமல். அப்ப சொர்க்கத்துல சிறந்த இடத்தை அடையிறதுக்கு ஒரு சிறந்த அமல் தானே முக்கியமா இருக்கு. என்ன சொல்லுங்க நடுவர்களே, நான் சொல்றது சரிதானே? சரிதான் சிஸ்டர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆலிமா ரொம்ப நல்லொழுக்கமா இருக்காங்க, யாரையும் தப்பா பேச மாட்டாங்க. ஆனா அவங்க கடமையான விஷயமான தொழுகை, நோன்பு, சரி அமல்கள் எல்லாம் சரியா கவனம் செலுத்தலைன்னா அந்த ஒழுக்கத்துக்கு என்ன மதிப்பு இருக்கு? மத்தவங்க அவங்க ரொம்ப நல்லவங்கப்பா, ஒழுக்கமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் கிட்ட மறுமையில அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க? எனக்கு முன்னாடி பேசின அனிசா சிஸ்டர் இன்னொன்னு சொன்னாங்க, ஹிஜாபை எப்படி பேணுறாங்கன்ட்டு. நிறைய ஆலிமாக்கள் தாவா பண்ற இடத்துல அழகா ஹிஜாபை பேணிட்டு ஃபங்க்ஷன்ல எல்லாம் ஆடம்பரமா இருக்காங்கன்ட்டு. நீங்க எப்படி எல்லா ஆலிமாக்களையும் அப்படி சொல்லலாம்? நிறைய ஆலிமாக்கள் தங்களை அமலை முன் வைத்து நிறைய ஹிஜாப் அழகா பேணுறாங்க. அப்போ ஒரு ஹிஜாபை பேணுறதுக்கும் அமல் தானே ரொம்ப முக்கியமா இருக்கு. கடமையான விஷயங்கள்ல ஒண்ணுதான் அமல். அப்போ அமல் தானே அதிகம் கவனம் செலுத்தணும். ஒரு ஆலிமா கிட்ட ஒழுக்கம் மட்டும் இருந்து அமலே இல்லைன்னா அந்த ஒழுக்கத்துக்கு என்ன மதிப்பு இருக்கு? இந்த காலகட்டத்துல நிறைய பேர் இஸ்லாத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்காம இருக்காங்க. ஆலிமாக்கள் தான் அவங்களுக்கு மூலமாகத்தான் சரியான வழியை காட்டணும். அவங்க தொழுகையில எவ்வளவு கவனம் செலுத்துறாங்க, குரான் எப்படி எடுக்கிறாங்க, எப்படி சிறந்த அமல்லாம் செய்யறாங்கன்றது அவங்கள பார்த்துதான் மற்றவங்களும் செய்வாங்க. அப்ப அவங்க அமல்கள்ல சரியா இருக்கும் போது தானே பின்னாடி வரவங்களும் சரியா இருந்திருப்பாங்க. மேலும் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு விபச்சார பெண்மணி இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்கக்குள்ள ஒரு கிணத்துக்கிட்ட ஒரு நாய் தாகத்துல ரொம்ப கவலைக்கிடமான நிலையில இருந்துச்சு. அப்போ அந்த நாய்க்கு அந்த தண்ணியிலேன்னு அவங்களோட துணியால தண்ணியை எடுத்து கொடுத்து அந்த நாய்க்கு குடிக்க செய்யறாங்க. இந்த ஒரு நல்லமல் செய்ததால அவங்க சொர்க்கம் செல்றாங்கன்னு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் ஒரு மனிதரோட ஒரு மனிதரோட அமலை எவ்வளவு முக்கியமா பாக்குறாங்கன்னு பாருங்க. ஒரு அமல் தான் நம்ம சொர்க்கம் செல்றதுக்கு ரொம்ப கீ பாயிண்ட்ஸா இருக்கு. ஒழுக்கம் மட்டும் இருந்தா போதுமா? மார்க்க அறிவும் அமல்களும் இருந்தாதான் ஒரு நிறைவான இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ முடியும். அலிமாக்கள் சமுதாயங்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்றது ஒரு முக்கியமான கடமை. அதுக்கு முதல்ல அவங்க மார்க்க அறிவு அவசியம். சும்மா ஒழுக்கம் மட்டும் பேசியிருந்தா எப்படி அமல்களை செய்வாங்க? அல்லாஹ் நம்ம கிட்ட ஒழுக்கத்தை மட்டும் பார்க்கல, நம்ம அமல்களை தானே பார்க்கிறான். மேலும் யார் தன் கடமைகளை சரியான முறையில் செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வால விரும்பப்படுவார்கள். நம்மளே யோசிச்சு பார்க்கணும், நம்ம அல்லாஹ்வால எப்படி விரும்பப்படுவர்களா இருக்கணும். அதனால நம்ம சிறந்த அமல்கள்லாம் செய்து அல்லாஹுக்கு விருப்பமானவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதனால நான் உறுதியா சொல்வேன், இன்றைய கட்ட ஆலிமாக்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது அமலில் தான் என்று. ஒழுக்கம் முக்கியம்தான், ஆனா அமல் இல்லாத ஒழுக்கம் வெறும் வெளிவேஷம் மாதிரிதான் ஆகும். எனவே அமல் தான் முக்கியம் என்று எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒழுக்கம் மட்டும் இருந்து என்ன சிஸ்டர் பண்றது? அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் டவுட் வந்துருச்சு போல இருக்கு. அவங்க டவுட்டை நெல்லிக்குப்பத்தின் இளம் புயல் அஸ்மத் சிஸ்டர் தெளிவாக்குவாங்களாம் பார்க்கலாம். வாங்க அஸ்மத் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். எல்லாம் புகழும் இறைவனுக்கே. இங்கு கூடியிருக்கும் என் அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளின் மீதும் என் எதிரணியினர் மீதும் மேலும் என் அணியினர் மீதும் மேலும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய காலகட்டத்தில் ஆலிமாக்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது ஒழுக்கத்திலா அல்லது அமலிலா என்ற தலைப்பில் பேசிக் கொண்டுள்ளோம். அதில் என்னுடைய நிலைப்பாடு, இன்றைய காலகட்டத்தில் ஆலிமாக்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது ஒழுக்கத்தில் தான் என்பது. மாண்புமிகும் நடுவர் அவர்களே, என் அருமை சகோதரி அமல்களை பற்றி மிக அருமையாக பேசினார். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் அமல்களை விடவும் ஒழுக்கம் முக்கியம் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன்.
அமல் என்பது நாம் செய்யற செயல், கண்டிப்பாக. ஆனா ஒழுக்கம் என்பது என்னவென்று தெரியுமா? ஒழுக்கம் என்பது இந்த சமூகத்தின் அடிப்படை. ஒழுக்கமான மனிதர்கள் நிறைந்த சமூகம் அமைதியாகவும் வளமாகவும் இருக்கும். ஒழுக்கமில்லாத செயல்களால் தான் இந்த சமூகத்தில் பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்படுகிறது இல்லையா? இப்ப இருக்கிற சமூகத்துல பாதி பிரச்சனையும் குழப்பமும் இந்த ஒழுக்கம் இல்லாத காரணத்தினால்தான் நடக்கிறது. ஆலிமாக்கள் படிச்சவங்க வீட்டுல மட்டும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் தான் இருக்கிறதா? சொல்லுங்க பார்க்கலாம் நடுவர் அவர்களே. மேலும் எந்த ஒரு அமல்களும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அது தூய்மையான எண்ணத்தோடும் சரியான முறையிலும் செய்யப்பட வேண்டும். பொறாமை, திமிர், கர்வம் போன்ற ஒழுக்கக்கேடான விஷயங்கள் ஒரு அமலையே மாசுபடுத்திவிடும் இல்லையா? பெயர்ல சுல்தான் செய்யற செயல்கள்ல ஷைத்தானாக இருந்தால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர் என்னதான் ஆலிமாக இருந்து ஐவேறு தொழுகையில் ஈடுபட்டு நல்லமலை செய்தாலும் கூட அவங்க சொல்ற பொய், அவங்க சுயநலமா நடந்துக்கிறது, அவங்க இந்த மாதிரியான ஒழுக்கக்கேடான விஷயங்கள்ல ஈடுபடுறதுனால அவங்க அமலையே அழித்திடுது இல்லையா? மேலும் நம் சகோதரி தன்சிரா சொன்னாங்க, குரானை மனனம் செய்வது ஒரு சிறந்த அமல் என்று. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த குரான் எடுத்துரைக்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்க பின்பற்றாம, அவங்க அந்த தனது வாழ்க்கையில அவங்க அதை பின்பற்றாம அந்த குரானை மரணம் செய்யறத மட்டும் சொர்க்கத்துல சிறந்த இடத்தை அடைந்திர முடியுமா? சொல்லுங்க நடுவர் அவர்களே. குரான் என்பது ஓதுவதற்காக மட்டுமல்ல, அது வாழ்க்கை நெறிமுறைகளை வழிகாட்டுவதற்காக அருளப்பட்டது. மேலும் ஒரு ஆலிமாவுடைய முக்கியமான வேலையை அவங்க கல்வியை எத்தி வைக்கிறது தான். இந்த எத்தி வைப்பதற்கு ஒழுக்கம் மிக அவசியம். ஏன்னா இப்ப இருக்கிற பிள்ளைங்களாம் ரொம்ப டேலண்டா இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, ஒருத்தவங்க ஒன்று சொல்லி தராங்கன்னா அவங்க கரெக்டா இருக்காங்களான்னு பார்த்து அவங்களே கேள்வி கேட்கிற அளவுக்கு இல்லையா? அதனால் ஆலிமாக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ வேண்டும். அவரது வாழ்க்கையில் இஸ்லாமிய விழுமியங்கள் பிரதிபலிக்கும் போதுதான் மக்கள் அவர் சொல்வதையே கேட்பார்கள். ஒழுக்கமில்லாத போதனை வெறும் சப்தமாகவே தான் இருக்கும். அனைத்து நற்குணங்களுக்கும் ஒழுக்கமே தாய். பொறுமை, நாணயம், இரக்கம், அடக்கம் போன்ற அனைத்து நற்குணங்களுக்கும் ஒழுக்கமே அடிப்படை. ஒரு ஆலிமா இந்த நற்குணங்கள் எல்லாம் வளர்த்து கொள்ளும் போதுதான் அவரது அமல்களும் சிறப்படையும். ஒழுக்கம் இல்லாத அமல்கள் முழுமையடையாததான் கருதப்படும். மாண்புமிகும் நடுவர் அவர்களே, அமல்களை நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அந்த அமல்கள் அர்த்தமுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒழுக்கம் என்னும் அஸ்திவாரம் மிக அவசியம் என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம். ஒரு வலுவான அடித்தளம் தான் உறுதியான கட்டிடத்தை நிலைநிறுத்தும். அதுபோல ஒரு சிறந்த ஒழுக்கம்தான் சிறந்த அமல்களை நிலைநிறுத்தும் என்று கூறி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கரெக்டா சொன்னீங்க சிஸ்டர். இன்னைக்கு எந்த பிள்ளைங்க நம்ம சொல்ற பேச்சை கேட்கறாங்க? யாருமே கேட்கறது இல்ல. அவங்க பாட்டுட்டு நம்ம ஒண்ணு சொல்றோம், அவங்க ஒண்ணு கேட்டு போயிட்டே இருக்காங்க. அஸ்மா சிஸ்டர் வந்து ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் போட்டாங்க. அதுல நம்ம செங்கல்பட்டுல இருந்து ஒரு ஆஸ்மா சிஸ்டர் பில்டிங் எழுப்புவாங்களா? ஒரு லோடு செங்கலோட வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். இங்க கூடி இருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். உங்களுக்கும் எனக்கும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை வேண்டியவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் கூறுகிறான், நான் கடமையாக்கிய ஒன்றை தவிர என் அடியான் வேறு எதன் மூலமும் என்னுடைய நெருக்கத்தை பெற முடியாது அப்படின்ட்டு. அப்போ கடமையானதுன்னா என்னது? நோன்பு, தொழுகை, ஜக்காத், இது எல்லாமே அமல்கள்ல தானே நடுவர் அவர்களே வரும், ஒழுக்கத்தின் கீழே வராதுல்ல. எனவே இன்றைய காலகட்டத்துல ஆலிமாக்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது அமல்களில் தான் என்ற தலைப்பிற்கு சாதகமாக உரையாட வந்திருக்கிறேன். எப்பயுமே எதிரணி சொன்னாங்க, இந்த காலத்து பிள்ளைங்க வந்து ரொம்ப பிரில்லியண்டா இருக்காங்க, ஒழுக்கத்தை வந்து ரொம்ப பாக்குறாங்கன்ட்டு. அது உண்மைதான். அதே மாதிரி தான் நானும் சொல்றேன், இந்த காலத்துல இருக்க பிள்ளைங்க வந்து ரொம்ப பிரில்லியண்டா இருக்காங்க. நமக்கு சொல்லித்தரவங்க எந்த அளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு பாக்குறாங்க. அப்போ இந்த காலத்துல இருக்க ஆலிமாக்கள் அதிகமா
அமல்கள் செஞ்சு தெரிஞ்சு வச்சிருந்தா மட்டும்தான் அவங்களோட மாணவர்களுக்கு வந்து அதை சொல்லி கொடுக்க முடியும், எத்தி வைக்க முடியும் அப்படின்ட்டு நாங்க சொல்றோம். ஏன்னா ஆலிமாக்களோட இல்மு, குர்ஆன், சுன்னாக்களோட வழிமுறைகளும் சாதாரண மனிதனுடைய வழிமுறைகளும் எப்பயுமே ஒன்றுபடாது. அவங்களோட வணக்க வழிபாடுகளும் இவங்களோட வணக்க வழிபாடுகளும் எப்பயுமே ஒன்றுபடாது நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல பரபரப்பா ஓடிக்கொண்டிருக்கிறதுல சின்ன சின்ன அமல்கள் கூட நம்ம செய்ய மாட்டோம். ஒரு பாங்கு கூறி முடித்த பின் ஓதும் துவா எத்தனை பேருக்கு தெரியும் நீங்க சொல்லுங்க. ஆனா அதை பொருட்படுத்தவே மாட்டாங்க. பெருமானாரோட பெயர் சொன்னா சலவாத் கூறணும் தெரியும், ஆனா அதை கருதவே மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் அமலா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா நாங்க சொல்றோம் இதுவும் அமல் தான். இதன் மூலியமாகவும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நம்ம வந்து ஈஸியா நம்ம பிடிச்சிடலாம். ஆனா எத்தனை பேர் அதை நம்ம பண்றோம் நீங்க சொல்லுங்க. மறுமையில ஒழுக்கத்தை பத்தி விசாரணை செய்யப்படுமா அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியாது, அல்லாவே அறிவான். ஆனா நாளை மறுமையில வந்து முதல் அடியான் தொழுகையை பற்றி தான் விசாரணை செய்யப்படுவான். இதை நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ தொழுகைக்கு எந்த அளவு நம்ம முக்கியத்துவம் தரணும். ஆனா நிறைய பேர் வந்து ஃபர்லான தொழுகை மட்டும் தான் தொழுறாங்க. உபரியான தொழுகைன்னா வந்து சில பேருக்கு என்னன்னு தெரியல. வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தான தொழுகை, லுஹா தொழுகை இதெல்லாம் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. ஏன்னா இதன் மூலியமா அல்லாஹ்வோட நெருக்கத்தை பெற முடியுமா அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் தன் திருமறையில சொல்றான், எந்த அடியான் அதிக அளவு உபரியான வணக்கங்கள் செய்யறானோ இறுதியில நான் அவனை நேசிச்சிடுவேன். ஏன்னா ஒரு இறை நம்பிக்கையாளருடைய உயிரை கைப்பற்றுவதில் தயக்கம் காட்டுவதை போல் வேற எந்த செயல்லையும் நான் தயக்கம் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ ஒரு அடியானுடைய எல்லா செயலும் வந்து அல்லாஹ் பொருந்தி கொள்கிறான்னா இதை விட வேற எந்த பாக்கியம் வேணும் ஒரு அடியானுக்கு சொல்லுங்க நடுவர் அவர்களே. ஒரு சின்ன செயலா இருந்தாலும் அதை நம்ம தொடர்ந்து செய்யும் போது அல்லாஹ்விடத்துல பெரிய அங்கீகாரத்தை நம்ம பெற்று கொடுப்போம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அவங்க வந்து மெஹ்ராஜ் பயணம் போயிட்டு இருக்கும் போது சொர்க்கத்துல ஒரு சஹாபியோட காலடி சத்தம் கேட்டாங்க. அது வேற யாரும் இல்ல, பிலால் அலி அவங்களோடது. அப்போ வந்து பிலால் அலி அவங்க கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்க என்ன அமல் செய்றீங்க, உங்களோட காலடி சத்தத்தை நான் வந்து சொர்க்கத்துல கேட்டேன்ட்டு. அதுக்கு பிலால் அலி அவங்க பதில் சொன்னாங்க, நான் வந்து ஒழு செய்ததுக்காக 2 ரக்காத் நஃபில் தொழுதேன், அதுவும் வளமையா தொழுதேன் அப்படின்ட்டு. இப்ப பாருங்க, நம்மளால 2 ரக்காத் வந்து டெய்லி வளமையா தொழ முடியாதா? தொழ முடியும், ஆனா அதை நம்ம பண்ண மாட்டோம். ஆனா அவங்க பாருங்க 2 ரக்காத் வளமையா தொழுததால அல்லாஹ் சொர்க்கத்தையே அவங்களுக்கு கொடுத்திருக்கான். இந்த சொர்க்கத்தான விஷயத்த வந்து ஒழுக்கத்தின் மூலியமா நீங்க பெற முடியுமா சிஸ்டர்? அமல்கள் மூலியமா தான் பெற முடியும். எனவே இன்றைய ஆலிமாக்கள் வந்து அதிகமா அமல்கள்ல தான் கவனம் செலுத்த வேண்டும் என்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நெருக்கத்தை எப்படி பெறணும்ட்டு அமல்கள் முக்கியத்துவத்தை அழகா சொன்னாங்க யாஸ்மின் சிஸ்டர். எங்க செங்கல் யூட்டன் போட்டு வந்துருமோன்ட்டு பயந்துருக்காங்களாம் தெரியல நம்ம நெல்லிக்குப்பத்தி நூரின் ஆயிஷா. ஆனா பாறாங்கல்லே வந்தாலும் தூள் தூள் ஆக்கிடுவாங்க நம்ம நூரின் ஆயிஷா சிஸ்டர். வாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். இங்கு வருகை தந்திருக்கும் தங்கள் அனைவரின் மீதும், அன்பார்ந்த ஆசிரியர்களின் மீதும், என் அணியினர் மீதும், என் எதிர் அணியினர் மீதும், மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆலிமாக்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது அமலா இல்லது அதபா அப்படின்ற இந்த பரபரப்பான வாதத்தை முடிக்க வந்திருக்கும்னா அதபுக்கு சாதகமாக தான் பேச வந்திருக்கேன். இஸ்லாம்ன்றது நீங்க சொல்ற மாதிரி வெறும் தொழுகை, நோன்புன்னு வணக்க வழிபாடுகளையும் சில சட்ட திட்டங்களையும் போதிக்கிற மார்க்கம் மட்டும் கிடையாது. உயர்ந்த ஒழுக்கத்தையும் நற்பண்புகளையும் நம்மளுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் பேதி காக்க சொல்ற ஒரு வாழ்க்கை முறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துக்கு வந்தது வெறும் தொழுகை, நோன்புன்னு வணக்க வழிபாடுகளை மட்டும் சொல்றதுக்கு இல்ல. உறுதியான தொழுகை, உறுதியான கொள்கை, உறுதியான தொழுகை இதையோடு சேர்த்து உயர்ந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை உருவாக்குறது தான் அவங்களுடைய வருகையுடைய நோக்கங்கள்லாம் ஒன்னா இருந்துச்சு. நடுவர் அவர்களே, இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல நினைக்கிறேன். என்னன்னா, ஒழுக்கம் இல்லாத கல்வின்றது பேப்பர்ல செய்யப்பட்ட பூ போன்றது. அது பாக்குறதுக்கு வேணா அழகா இருக்கும், ஆனா வாசனை இருக்குமான்னு கேட்டா கிடையாது. அந்த மாதிரி தான் ஒழுக்கம் இல்லாத
ஒழுக்கம் இல்லாதவங்க எவ்வளவு அமல் செஞ்சாலும் சரி, அவங்க வந்து கல்வி பயின்றாலும் சரி, அதனால அவங்களுக்கு பயன் அளிக்குமான்னு கேட்டா ஒருபோதும் பயன் அளிக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை தானே ஒரு ஆசிரியராக தான் அறிமுகப்படுத்தினாங்க. அவங்கள பத்தி சஹாபாக்கள் சொல்லும் போது நபிய மாதிரி ஒரு ஆசிரியரை நாங்க எப்போதும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இமாம் இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எவ்வளவு பெரிய ஆலிமா இருந்தாங்க, வணக்கசாலியா இருந்தாங்க. அவங்களே சொல்றாங்க, நான் 30 வருஷம் ஒழுக்கத்தை கத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் 20 வருஷம் கல்வி பயின்றேன்னு. அப்போ அவங்க கல்வி பயின்றதுக்கு முன்னாடி ஒழுக்கத்தை கத்துக்கிட்டாங்க, அதுவும் நீண்ட நாட்கள். அப்போ இந்த இடத்துல நான் மறுபடியும் பதிவு செய்யறேன், ஆலிமாக்களுக்கு அவசியம் அதபு தான். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், சூரா ஹுஜராத்ல 49வது அத்தியாயத்துல 6வது வசனமா, முஃமின்களே, ஃபாசிக் என்னும் தீயவன் உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா அதை தீர்க்க விசாரிச்சுக்கோங்க, இல்லனா குற்றமற்ற ஒரு சமுதாயத்தை நீங்க தீங்கு செஞ்சு விடலாம், நீங்க செஞ்சதை பத்தி அதுக்கப்புறமேட்டா நீங்களே கை சேதப்படுவீங்க அப்படின்னு. இந்த ஆயத்தின் மூலியமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஒருத்தவங்க ஒரு செய்திய சொல்ல வராங்க அப்படின்னாக்கா அந்த உண்மை தன்மையை நம்ம எப்படி நம்புவோம்? சொல்லக்கூடியவங்களுடைய ஒழுக்கத்தை பொறுத்து தான். அப்போ சொல்லக்கூடியவங்க ஒழுக்கமா இருந்தாங்கன்னா அது ஒரு நம்பகமான செய்தின்னு நம்ம நம்புவோம். அப்படி சொல்லக்கூடிய இடத்துல ஒழுக்கம் இல்லாதவங்க இருந்தாங்கன்னா அது தவறான விஷயமாகி குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அப்போ ஒரு ஆலிமான்றவங்க சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாக்கா அப்ப அவங்களுடைய ஒழுக்கம் தான், அதபு தான் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. நம்ம யாஸ்மின் சிஸ்டர் முன்னாடி சொன்னாங்க, அவங்க சொன்னதுல 2 உதாரணங்கள் நான் சொல்றேன். அவங்க சொன்னாங்க, இப்ப வந்துலாம் பாங்குதுவா வந்து எல்லாருக்கும் தெரியுது, ஆனா அதை யாரும் ஓத மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு காரணமே ஒழுக்கமின்மை தான். அதாவது அசால்ட்டு தனம், பொடுபோக்குத்தனம், இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் தெரிஞ்ச அமலையே தெரியாம அவங்க செய்யாம இருக்காங்க. இது ஒண்ணு, ஒழுக்கமின்மையினாலதான் நடக்குது. இன்னொன்னு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலன்னு ஒரு உதாரணம் சொன்னாங்க. என்னன்னா, மிஅராஜ் பயணத்துல நபிக்கு முன்னாடி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலடி சப்தத்தை ஸ்வர்க்கத்துல கேட்டாங்கன்னு. இது எதனால? அவங்க வழமையா அந்த தொழுகையை தொழுதுட்டு வந்ததுனாலதான். அங்கேயும் அவங்க பொடுபோக்குத்தனம் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்தஸ்து கிடைச்சிருக்குமானாக்கா கிடையாது. அமலால அந்தஸ்து பெற முடியும், ஆனா அந்த அமல ஒழுக்கத்தோட பண்ணும் போதுதான் அந்த அந்தஸ்து அவங்களால அடைய முடியும். ஒரு சிறிய உதாரணம், ஷைத்தானுடைய வரலாறு. அவன் எப்பேற்பட்ட வணக்கசாலியா இருந்தான், ஆனா ஒரே ஒரு ஒழுக்கக்கேடான ஆணவம் அவனை அழிச்சிருச்சு. அல்லாஹ் நேர் வழின்றது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. தன்னுடைய அருளால யார தேர்ந்தெடுக்கிறானோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த நேர் வழியை கொடுப்பான். அப்படி ஷைத்தானுக்கு கொடுக்கப்பட்டது அவனுடைய ஆணவம்ன்ற அந்த ஒழுக்க கேட்டுனால அவன் அதை இழந்துட்டான். அப்போ ஆலிமாக்களுக்கு அதிகம் அவசியம் அமலா அதபான்னு கேட்டா அதபு தான். ஏன்னா அதபு இருக்கும் போது அமல்கள் தானா வரும். அந்த இஸ்லாத்துல நிலைத்திருக்க செய்யறதும் அந்த ஒழுக்கம் தான். ஒரு ஆலிமா அவங்களுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் ஒழுக்கத்தை பேணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி ஒரு ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை உருவாக்குனாங்கன்னு நினைச்சாங்களோ அதே மாதிரி ஆலிமாக்களும் ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு முக்கியமா தேவையா இருக்கிறது ஒழுக்கம் தானே. ஆணித்தனமா என்னுடைய பதிவை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப ஒரு ஆப்டான டாபிக் கொடுத்துருக்காங்க. சிஸ்டருடைய வாதத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுக்கு வந்து ஒழுக்கம் மட்டும் இருந்தா போதுமா, அமல் மட்டும் இருந்தா போதுமா? அழகான ஒழுக்கமான அமல்கள் தான் நம்மளுக்கு வந்து இம்மையில வந்து வெற்றி தரும். ஆலிமாக்களுக்கு மட்டும் இல்லைங்க, முஸ்லிமான ஆண் பெண், முஃமினான ஆண் பெண் எல்லாருக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒழுக்கமான அமல்களே சிறந்தது. இம்மையிலும் மறுமையிலும் நம்மளுக்கு பரிந்துரை செய்யப்படுகிறது. ஒரு அழகான பேனா இருக்கு, அதை அப்படியே பார்த்துட்டே இருந்தா நல்லா இருக்குமா? அது எழுதுனாதான் அதுக்கு மதிப்பு. அதே மாதிரிதான் சிஸ்டர், அழகான ஒழுக்கமான அமல்களே நம்மளுக்கு வெற்றி தரும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து எல்லாமே அறிந்தவன். இதை பேசுனதுல எதுவும் பிழை இருந்தா கேட்ட உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.